சார் ரவீந்திர விஸ்வாம் சார் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். என்ன வியூகம் வகுக்கிறாங்க? ஓபிஎஸ்ஐ சந்திக்க தடுப்பதா இல்லை நிராகரிப்பதா, இந்த வார்த்தை என்னன்னு நம்ம கரெக்டாக டேர்ம் பண்ணணும். அதே போல் என்ன வியூகம் ரெண்டு பார்ட்டிஸும் வகுக்கிறாங்க? ஓபிஎஸ் அவர்கள் முக்குலத்தோர் சமூகத்திலிருந்து முதலமைச்சராக 3 முறை வந்தவர். ஜெயலலிதாவோட மெர்சில தான் வந்தாருங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். என்றாலும் ஜெயலலிதா தன்னோட கான்ஃபிடண்டாக எத்தனையோ பேர் இருக்கும்போது ஓபிஎஸ் தான் அந்த இடத்துக்குள்ள நம்பகத்தன்மை விட்டு உள்ள தலைவராக எடுத்தாங்க. அதைத்தான் அவங்களே பல மீட்டிங்களில் பரதன் அவரை பெரிய அளவில் புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. தென் அதிமுக இரட்டை தலைமையில் 50-50ன்னு சில காலங்கள் ஒரு 4.5 ஆண்டு காலம் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 4.5 கூட ஒரு 6 மாதம் இருக்கலாம், ஒரு 4 சுமார் 5 ஆண்டு காலம் அதில் இருந்தவர். ஸோ ஒரு அஸ்யூமிங் முக்குலத்தோராட்டு தமிழக மண்ணில் வந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். அது டெமோக்ராட்டாக வந்தவர். இதை தாண்டி சசிகலா அம்மையார் இருக்காங்க, அவங்கள டெமோக்ராட்னு சொல்ல முடியாது. அவங்க பவர் சென்டரில் ஜெயலலிதா அம்மையாரோட டெலிகேட்டட் பவர் மூலமா அந்த முக்குலத்தோர பவர் ஸ்ட்ரக்சர்ல கள்ளர் மறவர் அகமுடையார் 3 வரையுமே ஒன்றிணைத்து ஜெயலலிதாவுக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி ஆட்டு அது இன்னவங்க அது தமிழக அரசியல் திராவிட இயக்கங்க பேர்ல பேக்கிங் கம்யூனிட்டி பண்ணாங்க. அதற்கு எதிர்வினை ஆற்றுறது நாங்க அதை சொல்ல விரும்பல. அதனால எங்கள்கிட்ட அவங்க ஜெயலலிதா அம்மையாரே பணிந்து நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா வாண்ட அரச மரபில்னு சொன்னாங்க. இது வேற சப்ஜெக்ட். பட் இந்த சப்ஜெக்டுக்குள்ள பேக்கிங் கம்யூனிட்டியா முக்குலத்தோர் பெரிய அளவுக்குள்ள ஜெயலலிதா கூட இருந்தாங்க. இப்பொழுது அந்த சமூகத்தின் பிரதிநிதியா இருக்கிறது தேர்தல் களத்துக்குள்ள ஓபிஎஸும் டிடிவி ஆர்கேனர்ல ஜெயித்தாரு, 5.5% வாக்கு எடுத்தாரு, 2.5% வாக்கு எடுத்தாரு. 2 தொகுதியில் நின்று இப்போ 1% வாக்கு தான் எடுத்திருக்கிறாரு. ஓபிஎஸ் 1% வாக்கு தான் எடுத்திருக்கிறாரு, 1க்கும் குறைவா தான் எடுத்திருக்கிறாரு. ஆனா அதிமுக வாக்குல 13% வாக்கு அதிமுக பின்னடைவாக காரணம் ஓபிஎஸ். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல கம்பைண்டா கொடுத்துடலாம். ஓபிஎஸ் அண்ட் டிடிவி கம்பைண்டா அவங்க தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்தது, ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்தது, தேனியில டெபாசிட் இழந்ததெல்லாம் காரணம். நான் இந்த பார்வையில தான் பாக்குறேன். சகோதரர் துரைக்கருணா போன்றவர்கள் அவங்க அதிமுக இரட்டைலை எம்ஜிஆர் கழகம் அதுல அவங்க உரிமை, அதை நான் அதுக்குள்ள வரல. சோ இன்னைக்குள்ள பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ்ல ஓபிஎஸ்ங்கிறது தினகரன் அவர் சேர்ந்து இது பண்ணா ஒரு 75 சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒரு பெரிய சக்தியாட்டு வெற்றி தோல்வியை முடிவு பண்ண வெற்றி தோல்வி இல்ல ஒரு பெரிய சக்தியாட்டு வாக்குகளை டில்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க இருப்பாங்கிறது உண்மை. அந்த சக்தியை பாஜக வேண்டான்னு விரும்புற மாதிரியான ஒரு டோன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களா? அப்போ இல்ல இன்னும் 8 மாதங்கள் இருக்குது, என்ன முடிவுகள் வருதுங்கிறதெல்லாம் உடனே நம்ம சொல்லிட முடியாது. எடப்பாடி பழனிசாமியே என்டிஏக்குள்ள இருந்து வெளியே போய் என்டிஏக்குள்ள தான் திரும்ப வந்திருக்கிறாருன்னு சொல்லும் போது போகிறதும் வர்றதும் அங்க ஒன்றும் பெரிய அரசியல் அரங்கத்துக்குள்ள பெரிய இதுவரை நடக்காதது இல்லை, எந்த கட்சியுமே செய்யாதது இல்லைன்னு தான் பார்க்கணும். ஸோ 8 மாதங்கள் இருக்குது. அந்த 8 மாதத்துக்குள்ள ஓபிஎஸ்க்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. தினகரன் ஓபிஎஸோட இணைந்து பயணிக்கிறதா தனக்கு கெயினுங்கிறத பாக்குறாரு. சோ அந்த இடத்துக்குள்ள அதிமுக இரட்டைலைங்கிற அதையும் தாண்டி முக்குலத்தோர் கன்சால்டேஷன் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, தமிழ்நாட்டிலே பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி சொன்னா நம்பர் 1 முக்குலத்தோர் கம்யூனிட்டி. நீங்க சொல்லக்கூடிய அதே பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ல நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்ததுக்கு பிறகாக சவுத்துக்கு அந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் வச்சு அரசியல் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு பாஜக வந்துருச்சா? இல்ல அதுல பெரிய விஷயங்கள் இருக்கு. சில பேர் அதை சொன்னா நானே சேலஞ்ச் பண்றேன், வேண்டாம் இப்ப நம்ம தேவையில்லை. இப்ப நான் சீட் ஷேரிங் வர நான் அதை எதிர்பார்க்கிறேன். 2 ரெட்டைலைக்கு ஒரு தாமரை வரணும், சீட் ஷேரிங் எதிர்பார்க்கிறேன். இல்ல நீங்க சமூக ரீதியான கன்சல்டேஷன் முன்வைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. பசியப்ப ஜாதி புளியப்ப ஜாதின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க எல்லா ஜாதிக்கும் ஓட்டு இருக்குது, அது வேற விஷயம். நான் அதுக்குள்ள வரல. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தொகுதி பங்கிட முடியாது வர நான் அதுல வெயிட் பண்றாங்கனால அதை சொல்லல. 24 சொன்னேன் 3 தொகுதியிலையும் எடப்பாடி டெபாசிட் இழக்க வைக்கணும்னு டிக்ளேர் பண்ணேன். தம்பி ஜல மணிகண்டனுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்னு தெரியும். இப்போ நம்ம போன்றவர்கள் சீட் ஷேரிங் வர எதிர்பார்த்துட்டு இருக்கோம், வரட்டு பார்ப்போம். இல்ல அதுக்கான ஒரு முன்னெடுப்பா எடுத்து பாக்குறாங்களா? என்ன ஒரு கிரவுண்ட்ல இருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது அப்படின்னு எடுத்து பாக்குறாங்களா பிஜேபி? சில விஷயங்களை பார்த்தா பாரத பிரதமர் மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங்க கலைஞர் நிறுவனத்துக்கு அனுப்பி வச்சாரு. அண்ணாமலை மாநில தலைவரும் போக வேண்டியது இருந்தது. கனிமொழியை தள்ளினுக்கு சொல்லிட்டு இது பண்ணாரு. ராஜ்நாத் சிங் கலைஞர் நினைவிடத்துக்கு ஏன் போனாரு? இது 69 ஜெயஜோன் ராம் அண்ணா சிலையை திறந்து வைச்ச மாதிரிப்பட்ட ஒரு காட்சி எனக்கு தோணுது. அடுத்து ஃபாரின் டெலிகேஷன்ல பாரத பிரதமர் கனிமொழி அம்மையார் தான் அனுப்பி வச்சாங்க ஹெட் ஆட்டு. அதற்கு பிறகு அதிமுக திரும்ப தம்பித்துறையை ஒரு
மெம்பராட்டு வாங்கிக்கிட்டாங்க. கூட்டணி கட்சி தான், என்டிஏ தான். சோ எடப்பாடிட்ட 20% வாக்கு இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ ஸ்டாலினுக்கு அடுத்தபடி அவருக்கு தான் இருக்குதுங்க. அதைத்தான் பாக்குறாங்க. காங்கிரஸ் கூட இப்படி ஸ்டாலினுக்கு மரியாதை கொடுத்துதான் கனிமொழியை டெலிகேஷனுக்கு அனுப்பி வச்சதுனாலும் சரி, நான் அந்த 69 அதைத்தான் பாக்குறேன். ஜெயஜன் ராம் வரும்போது இங்க கருப்பு கொடியெல்லாம் காட்டினாங்க. ஜெயஜன் ராம் காங்கிரஸ் அமைச்சர் தான், அண்ணா சிலையை திறந்து வைக்க வந்தாரு. இங்க மோடி பண்ணுன 2 ஈவென்ட்டுமே ராஜ்நாத் சிங்க கலைஞர் நிறுவனத்துக்கு அனுப்பி வச்சதும் சரி, கனிமொழிய ஃபாரின் டெலிகேஷன் அனுப்பி வச்சாலும் சரி, அதுலயும் சில பல அர்த்தங்கள் இருக்காதான் நான் பாக்குறேன். நீங்க சொல்லக்கூடிய ஓபிஎஸும் டிடிவியும் இருந்தால் தங்களுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியில 10,000 வாக்குகளோ 15,000 வாக்குகளோ இன்னும் கூடுதலா கிடைக்குங்கிற ஒரு நிலையெல்லாம் நம்ம 2021 பாக்குறோம்ல. இப்ப அந்த நிலை இருக்கும்போது இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான நோக்கம் பாஜக என்ன சொல்ல வருதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது. அதுலயும் மாநில தலைமை ஒரு முடிவோடு இருக்கு, மத்திய தலைமை ஒரு முடிவோடு இருக்காங்கிற கேள்வி வந்துருது. இல்ல, மாநில தலைமைக்கு மத்திய தலைமைக்கு மாறுபட்ட கருத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. கூட்டணி நிலையா இருக்கணும். கூட்டணி பிரிஞ்சு போனதுல பாஜகவுக்கு நஷ்டம், அதிமுக நஷ்டங்க அடிப்படையில தான் கூட்டணி வந்திருக்காங்க. சோ அந்த கூட்டணி தொடர்ந்து தான் நயினாரை போட்டிருக்காங்க. நயினார் வந்து ஓபிஎஸ் போய் சொல்றாருங்க ஒரு லைன் எடுக்கிறாரு. அண்ணாமலை அவர் என்ன சொல்றாருன்னா இது பேச வேணாம் போங்க அப்படின்னு சொல்லி அதை தள்ளி விடுறாரு. இல்ல, அண்ணாமலை ஒட்டுமொத்த என்டிஏக்குள்ள பாஜகவுக்கும் என்டிஏக்குள்ள இருந்த ஒரு கட்சிக்கும், லாயலா இருந்த ஒரு கட்சிக்கும் இடையில பிரச்சனை வராண்டான்னு அதை மேட்டரை க்ளோஸ் பண்ண பாக்குறாரு. நேரடியான கேள்வி சார். நயினார் வந்து ஓபிஎஸ் விரும்பல, அண்ணாமலை ஓபிஎஸ் விரும்புறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். தாராளமா அதை எடுத்துக்கலாம். அப்ப வந்து எடப்பாடியும் ஓபிஎஸ் விரும்பல. எடப்பாடி ஓபிஎஸ் விரும்பலங்கிறது தெரியும். நயினார் விரும்புறாரா இல்லையாங்கிறதுனால நயினாருக்கும் ஓபிஎஸ் மேல அவ்வளவு விருப்பம் இல்ல. அது அவங்க 2 பேருக்கும் உள்ள பழைய செங்கோட்டையன் 2011 பன்னீர்செல்வம் தலைமையில தான் செங்கோட்டை அமைச்சாரு. அதுல உள்ள இதுல இருந்து அந்த இது தொடர்ந்து அதிமுகவுக்குள்ளே உள்ள இது அது வந்து பெரிய டிராபேக்கா போயிடாது. ஆனா அது நோக்கி தான் வந்து எல்லா கேள்வியும் 8 மாசங்கள் இருக்குது. 8 மாசத்துக்குள்ள இது எப்படி ஷேப் எடுக்குங்கிறத பார்க்கணும். அண்ணாமலை வந்து தனக்கு இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்தி ஓபிஎஸ் உள்ள தக்க வைக்கணுங்கிறதுல வந்து முடிவோடு இருக்காரா? ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் அண்ணாமலை தான் ஓபிஎஸ் டிபி வச்சு ஒரு அணி அமைச்சாரு. அந்த அணி தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கும் அண்ணாமலை அமைச்ச அணிக்கு இடையில வாக்கு சதவீதம் 5% தான் வித்தியாசம். திமுகவுக்கும் அதிமுகவுக்குள்ள வாக்கு சதவீதம் வித்தியாசம் 24%. இதுவும் நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன். ஸ்டாலின் வந்து 48% வாக்கு எடுப்பாரு, 35 சீட் எடுப்பாரு. இந்த வித்தியாசம் 19ஓட கூடுதல் இருக்கும்னு சொன்னேன். அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. 2வது இடத்துக்குள்ள ஒரு போட்டி அண்ணாமலை கொடுத்தாரு. எடப்பாடி தான் அதுல 2வது பெரிய கட்சியா 20% வந்தாருங்கிறது வெளிப்படையான உண்மை. டேட்டா அதான் சொல்லுது. இப்ப 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. சேரும் போது யாருக்கு என்ன லாபம், என்ன ஷீட் ஷேரிங்கிறத அடுத்தால பார்க்கணும். ஓபிஎஸ் வந்து இபிஎஸும் விரும்பல, நயினாரும் விரும்பல அப்படிங்கிறீங்க. டிடிவியை வந்து 2 பேரும் விரும்புறாங்களா? டிடிவியை பொறுத்த அளவுல அந்த குடும்பத்தால தான் நான் வாழ்ந்தேன், நன்றியை மறக்க கூடாது, சசிகலா குடும்பம் எல்லாம் நாங்க இல்லைன்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நயினார் அதை என்டால்ஸ் பண்ணி பேசியிருந்தாரு. அந்த குடும்பத்தை வச்சுதான் நாங்க பதவிக்கெல்லாம் வந்தோம்னு சொல்லியிருந்தாரு. ஓபிஎஸ் பொறுத்தவரை 2 மறவர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு கோல்டு வார் தொடர்றதா தான் நான் பாக்குறேன். டிடிவியை பொறுத்த அளவுல தன்னுடைய முடிவை எடப்பாடி பழனிசாமி ரிசர்வ்ல வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி டிடிவியும் தன்னோட முடிவை ரிசர்வ்ல வச்சிருக்கிறார். அதாவது கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்ல, அது நான் தெளிவா சொல்றேன். அவர் என்ன தனிப்பட்ட முறையில விமர்சிச்சாலும் அதை பற்றி கவலைப்படல. அதனாலதான் தலையிட்டேன். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜோட அரசியல் அதிகாரம் தான் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அவர் காந்தி எழுத்து போர் போட்டிஸ் பண்ணி காந்தி கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சவர், பட்டேலுக்கு எதிராக நெஹ்ருவை காப்பாத்தினவர். சோ இவர் சொன்னாருன்னு நெஹ்ரு பண்ணி கொடுத்தாரு. அத கலைஞர் எந்த இடத்திலும் தன் வாழ்நாள்ல ஒத்துக்கிட்டது கிடையாது. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் பெருந்தலைவர் காமராஜ் சட்டசபையில பதிவு பண்ணி இருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மை வரலாற்ற பெருந்தலைவர் காமராஜ் 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு தலைவர் செய்ததை பதிவு பண்ணதை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பெரியாரும் காரணம். அடுத்து தியாகி இமானுவேல் சேகரன் அவர் பிறந்த நாள இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அரசு விழாவா கொண்டாடுறாரு. தேவேந்திர வேளாளர் பிரதமர் மோடி சர்டிபிகேட் கொடுத்ததுமே உடனே சர்டிபிகேட் கொடுன்னு சொன்னார் மு.க. ஸ்டாலின். அதனாலதான் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது 40% வாக்குல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 20% போயிட்டு 20% காணல. சமூக நீதியை சூறையாட முடியாது, பசியப்ப ஜாதிகளை யாரும் ஏமாத்த முடியாது.
நிச்சயமா 7% அதிமுக ரெட்டேல வாக்கு உதயசூரியனுக்கு போயிருக்கு. விக்கிரவாண்டியில 23% ரெட்டேல வாக்கு உதயசூரியனுக்கு போயிருக்கு. என்ன பெரிய பழைய காலத்தை சொல்லிக்கிட்டு சமநீதி சூறையாடுறீங்க? இன்னொன்னு சொல்றேன், 10.5 அதிபர் சொல்லக்கூடிய என் தம்பி சீமான் தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர். எண்ணி குடு, அளந்து குடு, அள்ளி கொடுக்காத, என்ன எண்ணிக்கை இருக்கோ அதை கொடுக்க துணிச்சலா சொல்லக்கூடிய முதுகெலும்பு அவருக்கு இருக்குது. நீங்க என்ன சொன்னீங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னு தீர்மானம் போட்டீங்க. அப்புறம் கடலூர்ல என்ன சொன்னீங்க? 10 நான் தானே கொடுத்தேன், நான் தருவேன்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்க திருச்சியில என்ன சொன்னீங்க? காமராஜ், சிவபதி முத்தரையர் இருக்கும் போது அது என்ன மோடி தான் பண்ணுவாருன்னு சொன்னீங்க. நீங்க கூட அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க. எல்லாம் இருக்குது. சும்மா திமுக எதிர்ப்பு யாரும் சூறையாட முடியாது. முடிஞ்சுன்னு சொன்னாரு. ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னவா இருக்கு அடுத்த கட்டங்கள்ல? அரசியல்ல யாருக்கும் கடைசி பக்கம் இல்ல. அவருக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது, அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதனால இன்னைக்கு அவரை நாம வாதத்துக்கு எடுக்கிறோம். அவருக்கு ஒரு முன்னிலை கொடுத்து ஊடகத்துல ஒரு இது இருக்குது. 8 மாதம் வருது, என்ன வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே.